ஹாய் ஆல். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். நான் யூஏஇலையும் இருந்திருக்கிறேன், சவுதியில் தான் ஆனால் மோஸ்ட்லி இருந்திருக்கிறேன். ஸோ சவுதி அப்படின்னாலே நிறையா பேருக்கு தெரிய வருது ஒன்லி டெசர்ட் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் இதுதான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸும் இருக்குது அப்படின்றதான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பீச் வியூ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த பீச் வியூ எப்படி இருக்கும்னா, கார்னிஷ் நல்லா சூப்பர்பாக நிறைய லேண்ட்ஸ்கேப்பில் அங்கே கார்னிஷ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே நம்மளுக்கு பார்க் இருக்கும், கிட்ஸோட ப்ளே ஏரியா நிறையா இருக்கும். அண்ட் நிறையா பீச்சஸ் கார் உங்களுக்கு அந்த வாட்டர் வரைக்குமே கொண்டு போகலாம். இந்த மாதிரி கார்னிஷ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ட்ராவல் பண்ணால் அப்படியே ரோட்டுக்கு சைட்லேயே அப்படியே இமீடியட்டாக அந்த பீச் வாட்டர் வரைக்கும் போய் காரை பார்க் பண்ணி நம்ம என்ஜாயும் பண்ணலாம். கார்னிச்சோட ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா, அப்படியே நம்மளுக்கு ரோடு இருக்கும், மெயின் ரோடு இருக்கும், அந்த சைட் அப்படியே இமீடியட்லி கார்னிச் இருக்கும். அண்ட் ஃபர்தர் பை ஃபாலோட் இமீடியட்டாக பீச்சஸும் இருக்கும். ஸோ இப்போ என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் போயிட்டுருக்குறாங்க. இங்கே மெயின் எக்ஸ்பெஷலாக என்ன ஒரு இதுனா, ஒயிட் சாண்ட் இருக்கும், நல்லா மைன்யூட்டாக இருக்கும். அந்த சாண்ட் நம்மளுக்கு ப்ரிக் பண்ணாது. அண்ட் ராக்ஸும் இருக்கும். இது ஆர்டிஃபிஷியல் பீச்சஸ் கிடையாதுங்க. சவுதியில் எல்லா இடமுமே நேச்சுரல் பீச்சஸ் தான். நான் துபாயில் இருந்தப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் பீச்சஸும் அங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அந்த மாதிரியெல்லாம். அண்ட் க்ளவுட் சீடிங்கும் துபாயில் பண்ணுவாங்க. இங்கே க்ளவுட் சீடிங் சவுதியில் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் பீச்சஸ் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரலான பீச் தான். ஸோ பாருங்கள், சவுதி அப்படின்றது எவ்வளோ அழகான ஒரு பிளேஸாக இருக்குது, எவ்வளோ பீச்சஸ் க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ பீச்சஸோட வேவ்ஸ் எப்போதுமே நம்மளுக்கு இந்தியா அளவுக்கு வேவ்ஸ் இருக்காது, பட் மாட்ரேட்டாக இருக்கும். சில டைம் வேவ்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா அங்கே பாத் பண்ணுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. நான் ஏர்லியராக இருந்த சிட்டிலலாம் கார்னிச்சில் குளிக்க அலோடு இல்லை. தனியாக குளிக்கிறதுக்குன்னு பீச்சஸ் இருக்கும், அங்கே மட்டும்தான் விசிட் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கார்னிச்சோட பீச்சஸ்லையும் நம்ம குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அலோ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் நம்ம பார்பிக்யூ பண்ண முடியாது. ஸோ பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்ட்டுனா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான பீச்சஸ் உண்டு, அங்கே தான் போயிட்டு நம்ம பார்பிக்யூலாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் வரும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஹைவேல 2 சைடுமே ஃபுல்லாக சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகணுன்னா ஃபுல்லாகவே சைடில் டெசர்ட் தான் இருக்கும். அண்ட் சைமல்டேனியஸாக இந்த சைடு அழகாக நம்மளுக்கு பீச்சஸும் இருக்கும். ஸோ பீச்சஸ் நம்ம ஹைவேல போகும்போது பார்க்க முடியாது, பிகாஸ் சாண்ட் டியூன்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பட் நம்ம சிட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி பீச்சஸ் வியூ நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்னிச் நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் கிராஸ் எல்லாமே நேச்சுரலாக க்ரோ ஆகிருக்கும், ட்ரீஸ் இருக்கும். கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா நல்லாவே சூப்பராக இருக்குங்க. ஸ்விங்கு, ஸ்லைடு, நல்லா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி பார்க் அங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் ப்ளே ஏரியாஸும் வச்சுருப்பாங்க. 1 2 இல்லை, நிறையாவே வச்சுருப்பாங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே சாண்ட் பார்த்தீங்களா, நல்லா ஒயிட் சாண்ட். அண்ட் வேவ்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாருமே இறங்கி குளிக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கிட்ஸ் அண்ட் மேல்ஸ் தான் குளிப்பாங்க. அண்டு நான் எப்போதுமே எனக்கு குளிக்கிற ஸ்பாட் இருக்குது அப்படின்னா, நான் பிஃபோர்லாம் கண்டிப்பாக பீச் அப்படின்னாலே நான் குளித்து என்ஜாய் பண்ணுவேன். பட் இப்போ அஸ் பர் டாக்டர் அட்வைஸ் நான் இந்த மாதிரி பீச்சஸ் இதெல்லாம் நானும் சரி என் கிட்டும் சரி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ரெண்டல் மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சைக்கிளிங் இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக் பைக் இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாப்பாக்காக நாங்கள் சைக்கிளிங் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சைக்கிளிங் பண்ணுற மாதிரி. அண்ட் கிட்டுக்கு சும்மா ஒரு டம்மி ஸ்பாட் மாதிரி அங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க ஃப்ரண்ட்லேயும் உட்காந்துக்கலாம், இல்லை நம்ம இன்பிட்வீன்லேயும் உட்காந்துக்கலாம். கிட்ஸுக்குரிய இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் எனிவே இது பாப்பாவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஸோ எப்போதுமே டுவர்ட்ஸ் ஏர் நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அகெயின்ஸ்டாக நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் ஏரில் சைக்கிளிங் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கள் லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்குங்க. பட் ஸ்டில் எங்கள் லைஃப்பை நாங்கள் எப்போதுமே என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அண்ட் அதுக்குரிய ஹார்ட் ஒர்க் என் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் சென்னையில் பாப்பாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 1 இயர் எடுக்கிறதுக்கு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் ரிசைன் பண்ணிவிட்டு என் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் எங்களோட ஓன் வீடை செட் பண்ணோம். அது வரைக்கும் ரெண்டலில் கொடுத்துருந்தோம். இந்த கார்னிச் பீச் வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பி தேங்க்ஃபுல் டு வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்.